இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அஜித் குமார் யார் கால்லப்பா முத்தம் கொடுக்குறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இவரை பற்றி நான் படிக்கும் போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருந்தது. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயர்டன் செனா. ஸோ இவரை பற்றின வரலாறா நம்ம புரட்டி பார்க்கும் போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தாங்க இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் இவர் ஒரு ஃபார்முலா 4 ரேசராக இருந்திருக்காரு. ஸோ இவரோட பயணமாக எத்தனை ரேஸ் ஓட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 65 ரேஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. அது தொடர்ந்து வேர்ல்டு சாம்பியன் ஃபார்முலா 1 ரேஸ்ல வந்து 3 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 1987 வந்து ஃபார்முலா 1ல வந்து மூன்றாம் இடம் பிடிச்சிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து 1988 வந்து 1ஆம் இடம் பிடிச்சிருந்தாரு. 1989 வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருந்தாரு. திரும்பி வந்து 1990 வந்து 1ஆம் இடம் பிடிச்சிருந்தாரு. திரும்பி 1991 வந்து ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருந்தாரு. திரும்பி வந்து 1993 ஸோ இதுல வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருந்தார் ஃபார்முலா 1 ரேஸ்ல. ஸோ இதுல வந்து அவருக்கு ஒரு வேகமும் ஒரு வெறியும் இருந்தது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து லண்டன் பக்கம் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நீங்க வந்து எங்க சார்பா வந்து வண்டி ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. உங்களுக்கான எல்லா தேவையும் நாங்க வந்து பூர்த்தி செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர் வந்து எதுக்குமே ஒத்துக்கல. நான் ஓட்டினா பிரேசிலுக்கு மட்டும்தான் ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து அவர் இட்டாலியில அந்த ரேஸ் அந்த 1994 வந்து ஃபார்முலா 1 ரேஸ் வந்து நடக்குது. ஸோ நடக்கிற ரேஸ்ல வந்து பங்கெடுத்து கலந்துக்கிறாரு. பிரேசில் சார்பா ஓட்டுறாரு. இவ்வளவு ஆக்ரோஷமாவும் வெறியாவும் இந்த காரை வந்து யாருமே ஓட்டினது இல்லை அப்படின்னு ஒரு இருக்கு ஸ்டேட்மெண்டா. ஸோ இவர் மட்டும்தான் இந்த ஆக்ரோஷம் வெறியோட இந்த ரேஸ்ல வந்து நம்ம எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியிலும் வேகமாகவும் ஓட்டினாரு. 0.5 செகண்ட்ஸ்ல லைட்டா நிலத்தவழி ஒரு செவத்துல வந்து மோதினாரு. ஸோ அதுல இவரோட மரணம் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ இதை தொடர்ந்து ஒரு 4 நாள் கழிச்சு பிரேசிலுக்கு வந்து இவருக்கு கூட்டு போய் நல்ல ஒரு மரியாதை செலுத்தி ஒரு விஐபி ஒரு இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் இறந்து போனாங்கன்னா எவ்வளோ கூட்டம் எவ்வளோ க்ரௌடு வருமோ, மக்கள் அவ்வளோ பேர் அழுதாங்க. இவரோட ஆசையே வந்து ஒரு பக்கமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ரேஸ்லேயே ஓட்டி ரேஸ்லேயே இறந்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமாவும் ஒன்று குறித்து வச்சிருக்காங்க. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு இதுவே ஒரு பெரிய மரியாதை அப்படின்ற ஒரு விஷயமாவும் இருக்கு. பிரேசில்ல அந்த சடங்கை செய்யும் போது அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இவருக்குன்னு தனி ஒரு பெருவிதம் காரணமாக இவருக்கு நினைவு இடமா ஒன்று கட்டி அங்கே ஒரு சிலையை வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ அஜித் குமார் அவர்கள் வந்து காலில் போயிட்டு முத்தம் கொடுத்து அங்கே அவரோட ஹெல்மெட் இவரோட ஹெல்மெட்டை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயம். அஜித் குமார் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூல வந்து அவர் மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு. அப்ப கொடுத்த இன்டர்வியூஸ்ல கூட இவரோட பேரை மென்ஷன் பண்ணி இவர் தான் என்னோட ரோல் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு.